சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் நோ ஆல் பாஸ் குறித்த அமைச்சர் அன்பில் மகேஷின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்துள்ள பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன், ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறுகிறாரா என வினா எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு சிக்கல் மிகுந்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். நாம கல்வி கூடங்களை நடத்துகிறோம், மாணவர்களை அங்கே அவங்களுக்கு கல்வி திட்டத்தை கொடுக்குறோம். ஆனால் அது குவாலிட்டியான எக்ஸாமினேஷனாக இருக்கணும், குவாலிட்டியான சிலபஸாக இருக்கணும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது முக்கியம். அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம 10வது பொதுத் தேர்வு 12வது பொதுத் தேர்வெல்லாம் நடத்தவே வேண்டாமே, எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாமே. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவருடைய அந்த கருத்து என்பது ஒட்டுமொத்தமாக தேர்வுகளே வேண்டாம் என்று சொல்கிறாரா? அப்படி இருந்தால் மற்ற தேர்வுகளெல்லாம் என்ன பண்ணுறது? இடைநிற்றல் அப்படிங்கிறது இது ஒரு நீங்கள் கம்ப்ளீட் எஜுகேஷன் சிஸ்டத்தை இந்த ப்ரெஸ் மீட்டில் டிஸ்கஸ் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறீங்க. இடைநிற்றலும் இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் அந்த குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் கிடைக்கணும். அரசாங்கத்தை நினச்சா அதை பண்ண முடியும். நான் அதனால தான் சொல்கிறேன், இடைநிற்றல் இருக்குதுங்கிறதுக்காக நீங்கள் குழந்தைங்க படிக்கவே முடியாத குழந்தைங்களை தூக்கி கிளாஸில் போட்டிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்?